ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அலைக்க தவக்கல்னா, இறைவா உன் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். வ இலைக்க அனபுனா, இன்னும் உன் பக்கமே நாங்கள் மீண்டோம். வ இலைக்கல் மசீர், இன்னும் உன்னிடமே நாங்கள் மீண்டு வருவோம். உன் பக்கமே நாங்கள் மீண்டு வருவோம். ரப்பனா அலைக்க தவக்கல்னா, இறைவா உன் மீது நாங்கள் தவக்குள் நம்பிக்கை வைத்தோம். அந்த நம்பிக்கையினுடைய அடையாளம், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தார்களோ அவர் பாவங்களை விட்டு விலகி இருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்ட நிலையில நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக மாறும். அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த செயல்கள்ல வெற்றி கிடைக்காது, அந்த செயல்கள்ல நிம்மதி இருக்காது, அந்த செயல்கள்ல ஒரு சந்தோஷத்தையோ ஒரு நிம்மதியையோ அல்லாஹ் வழங்க மாட்டான். அப்ப இந்த மறுமை நாளினுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். யௌமத்து பத்தலுல் அர்து கைரல் அர்தி, மறுமை நாளினுடைய நிகழ்வு எப்படி இருக்கும்னா இந்த பூமி வேறு ஒரு பூமியாக மாறும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யௌமத்து பத்தலுல் அர்து கைரல் அர்தி, இந்த பூமி வேறு ஒரு பூமியாக மாறி இருக்கும். சகோதரர்களே, நம்முடைய வீடு இருக்குது, நம்முடைய வீட்டுல நமக்கு எதிராக ஒரு சதி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாம குடியிருக்கக்கூடிய நம்முடைய சொந்த வீட்டிலேயே நமக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குது, நமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா அது வேற. இன்னைக்கு நிறைய நபர்களுடைய குடும்பங்கள்ல அவருக்கு பிடிக்காது, ஆனா அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ அவருடைய உறவுகளோ என்ன செய்வாங்க, அவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்வாங்க. அதை பார்த்து கண்ணும் காணாமையும் போற ஆட்களும் இருக்கிறாங்க, அது வேற. ஆனா நமக்கு எதிராக ஒரு காரியம், ஒரு சதியான ஒரு காரியம் நடக்குது, நமக்கு சுத்தமா ஆகாத ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ரெண்டு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஒண்ணு, நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்மளால உடனடியாக தடுத்து நிறுத்த முடியக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை உடனே செஞ்சு முடிச்சிருவோம். செஞ்சு முடிச்சு அந்த நமக்கு சாதகமாக அதை முடிச்சு விட்டுருவோம். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு வருடம் அல்லது 2 வருடம் என்ன செய்வாரு, அதை பொறுத்து கொள்வோம். அதுக்கு மேல பொறுமைங்கிறது நமக்கு பத்தாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், லைஸ அஹதும் மின்கும் அஹப்பு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட இந்த உலகத்தில உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமையாளனே கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு மனைவி இருக்குது, அல்லாஹ்விற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதாக சொல்றாங்கல்ல. சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை வழங்கி கொண்டேதான் இருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கிறா, அல்லாஹ்விற்கு பிள்ளைகள் இருக்குது என்பதாக சொல்றாங்களே, சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க வழங்குறான். அல்லாஹ் அல்லாத இன்னொன்றை அல்லாஹ்விற்கு நிகராக கடவுளாக ஆக்கி வைத்து வணங்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் உணவு ரிஸ்க் போன்றதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப லைஸ அஹதும் மின்கும் அஹப்பு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட ஒரு பொறுமையாளர் யாருமே கிடையாது. அவ்வளவு பொறுமையாளர் அல்லாஹ். அத்தகைய பொறுமையாளராக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு ஒரு நாள் கோபம் வரும், ஒரு நாள் கோபம் வரும். அந்த கோபத்தினுடைய முதல் வெளிப்பாடுதான் யௌமத்து பத்தலுல் அர்து கைரல் அர்தி, இந்த பூமி வேற பூமியாக மாற்றப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வானங்கள் சுருட்டப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய திருமறையில வானத்தை அல்லாஹ் ஒரு கையில சுருட்டி எடுத்துருவான், பூமியை ஒரு கையில அல்லாஹ் சுருட்டி எடுத்துருவான். சுருட்டி எடுத்துட்டு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் தான் மன்னன், நான் தான் பெருமைக்குரியவன். இந்த உலகத்துல பெருமடிச்சுக்கிட்டு தெரிஞ்சான்ல அவன்லாம் யாரு, எல்லாம் முன்னாடி வான்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஆணவத்தோடு வாழ்ந்தான்ல, ஆணவத்தோடு வாழ்ந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் கூப்பிடுவான். நான் தான் பெருமையானவன், பெருமை என்பது எனக்கு மட்டுமே சொந்தமானது. உலகத்துல வாழும் பொழுது பெருமை அடிச்சவன், ஆணவம் கொண்டவன், அடுத்தவர்களை இனிவாக பார்த்தவன், எல்லோரையும் அல்லாஹு தஆலா எல்லோரையும் பார்த்து தன்னை அல்லாஹ் சொல்லுவான், நான் தான் பெருமைக்குரியவன், உன்னுடைய பெருமை எங்க, உன்னுடைய ஆணவம் எங்க என்பதாக அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படும் பொழுது அல்லாஹுடைய கோபம் கடுமையானதாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்துல ஃபிரௌன் வாழ்ந்திருக்கான், ஃபிரௌன், ஹாமான், ஷத்தாது போன்ற எவ்வளவு பெரும் கொண்ட கொடுங்கோல அரசர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்துல யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள். யாரும் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல முடியாத நிலைக்கு அந்த இடத்துல இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் யாரை தன்னுடைய விருப்பத்திற்குரியவர்களாக, யாரை தன்னுடைய கருணைக்குரியவர்களாக அல்லாஹ் எடுத்துக்குவான்னு சொன்னா, உலக வாழ்க்கையில யார் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய முறையில் மதித்தார்களோ அவர்களை அல்லாஹ் நாளை மறுமை நாளையில மதிப்பான். இங்க யார் அல்லாஹுவை மதிச்சாலோ, அல்லாஹுவை மதிப்பதுனா என்ன, நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் என்பதாக சொல்வது மட்டும் அல்லாஹுடைய மதிப்பு அல்ல. எதையெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த கட்டளையெல்லாம் பயந்து பயந்து ஒருத்தரை நிறைவேற்றுவதுதான் அல்லாஹுவை மதிப்பது. அப்ப யார் அல்லாஹுவை மதிச்சாங்களோ மதிச்சவரை அல்லாஹ் நாளை மறுமையில மதிப்பான். அந்த மதிப்பினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ரப்பனா அலைக்க தவக்கல்னா, எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வதுதான் அல்லாஹுவை மதிப்பது. அந்த நம்பிக்கையில உறுதியாக இருப்பது, அந்த நம்பிக்கையில பாவம் செய்யாமல் இருப்பது, அந்த நம்பிக்கையில பெருமை கொள்ளாமல் இருப்பது, அந்த நம்பிக்கையில அடுத்தவர்களை இழிவாகவோ ஏளனமாக பார்க்காமல் இருப்பதுதான் சிறந்த ஒரு நம்பிக்கை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா அலைக்க தவக்கல்னா, இறைவா உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். அந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளையில பாதுகாக்கப்படுவாங்க. மறுமை நாள் எப்படி வரும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் சொன்னா, அதுக்கு நிறைய ஹதீஸ்ல சொல்லப்படுது. மறுமை நாள்னா இந்த அடையாளம் இருக்கும் என்பதாக சொல்லப்படும். அந்த அப்போ இந்த 40 வகையான அடையாளங்கள் என்பதா நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த அடையாளம்லாம் வந்தா தான் மறுமை நாள் வரும், அது வரைக்கும் மறுமை நாள் வராது என்பதாக பாராமுகமாக நீங்கள் இருக்காதீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 40 அடையாளங்கள் என்பதை ஒரு அடையாளமாகத்தான் சொல்லப்படுது. ஆனால் இவைகள் அனைத்தையுமே கண் இமைக்கும் நேரத்தில் கூட என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், மறுமை நாள் என்பது இப்பதான் வரும். இன்னைக்கு நிறைய விஷயத்துல சொல்லுவாங்க, 2020 உலகம், 2010 உலகம் அழிய போதும்னாங்க, 2020, 2030, 2050 இந்த மாதிரி நேரம் சொல்லிலாம் மறுமை நாள உலக அழிவு ஏற்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாளை அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கூட அது வரலாம். அது அல்லாஹ்னால முடியும். ஆனா எப்போது வேண்டாலும் அது வரும். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. எனவே அந்த நாள் வருவதற்கு முன்னால் அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இரண்டாவது, ஷைத்தானுடைய தூண்டுதல்களை தடுத்து நிறுத்துவது நாளை மறுமை நாளையில பெரும் கொண்ட அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரும். ஆரம்பத்திலேயே ஷைத்தானுடைய தூண்டுதல்களை தடுத்து நிறுத்துவது, செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பவனை விட ஒரு பாவம் செய்வதற்கு முன்னாடியே அந்த பாவத்தினுடைய நுழைவாயல்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பாவத்தினுடைய ஆரம்பம் ஒண்ணு இருக்குல்ல, அங்கேயே அதை முடிச்சு விடக்கூடிய அடியான் இருக்கிறானே அவன் ஆக சிறந்தவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுடைய பிரயாணத்தில் உங்களுடைய வாகனத்தை எப்படி நீங்க அந்த வாகனத்தை ஓட்டி ஓட்டி அதை டயர்டாக்குவீங்களோ, அப்பனா இது எப்போ சொல்லப்பட்டதுன்னா, அன்றைய வாகனங்கள் என்ன, ஒட்டகம், குதிரை, இது போன்ற ஒட்டகங்கள்ல பயணம் செய்வாங்க. அப்ப அதை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பிரயாணத்தில் உங்களுடைய வாகனத்தை எப்படி நீங்கள் தயாராக்குவீங்களோ, இந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டே ஒட்டகத்துல போறது அல்லது குதிரையில போறது, நீங்க பிரயாணம் செஞ்சு அது எப்படி டயர்டாக இருக்குமோ அது போன்று உங்களுடைய ஷைத்தானை
நீங்கள் தயாராக ஆக்குங்கள். நிலை குனிய வைப்பவனே உண்மையான முக்மீனாவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பாவம் செய்ய சைத்தான் தூண்டும் பொழுது பாவமே செய்யாம அவனை நீங்க நிலை குனிய வைங்க, அதுதான் உண்மையான முஃமினுடைய அடையாளம் என்பதாக சொல்றாங்க. அதுல உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு நிறைய இருக்குது. ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு 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 பகுதியில போனாங்கன்னா அந்த பகுதிக்கு ஷைத்தான் வரமாட்டான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான்கள் பேசிக் கொள்வார்களா, இந்த ஆளையும் நம்மளால கெடுக்க முடியாது, இவர் பின்னாடி போனா இவர் கூட யாரு வர்றாங்களோ அவனையும் நம்மளால கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஷைத்தான் பேசிக் கொள்வாரு. உமர் ரலியல்லாஹு பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் கூட போனா இவரையும் நம்மளால வழிகெடுக்க முடியாது, இவர் கூட யாராவது வந்தா அந்த ஆளையும் நம்மளால வழிகெடுக்க முடியாது, அதனால நாம வேற பாதையில போயிடுவோம் என்பதாக போயிடுவாங்க. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு பேசி கொண்டிருந்தாங்க, அவங்களுடைய மனைவிகளோடு பேசி கொண்டிருந்தாங்க. மனைவிமார்களுடைய சிரிப்பும் சப்தமும் அதிகமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல அவங்கள்ட்ட தான் பேசி இருக்கிறாங்க, வேற வெளி ஆண்கள்ட்ட பேசல. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் அவங்க மனைவிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து உமர் ரலியல்லாஹு உள்ள போறாங்க. உள்ள போய் சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிவிட்டு ஒரு கணச்சாங்க. அவ்வளவுதான். நபிமார்களுடைய அந்த நபியினுடைய அந்த மனைவிகள் எல்லாருமே, அங்க இருந்தவங்க எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. எல்லாமே அந்த இடமே அப்படி நிசப்தமாயிடுச்சு. சப்தமாக இருந்த இடம் நிசப்தமாக மாறிச்சு. ஒண்ணு. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறாங்க. அங்க சின்ன பிள்ளைகள்லாம் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். நடுவு பள்ளியில ஒரே சப்தம் போட்டு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இவங்க உள்ள நுழைஞ்ச உடனேயே ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது இரண்டாவது செய்தி. இதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உமரை பார்க்கும் போதெல்லாம் ஷைத்தான்களும் கெட்ட ஜின்களும் உமரை கண்டு தெரித்து ஓடுவதை நான் பார்க்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன காரணம்னா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்திலேயே முடிச்சிருவாங்க. இது அதன் ஆரம்பம் நல்லதா இருக்கும், முடிவு கெட்டதா இருக்கும், அது அவங்க நல்லா தெரியும். இதை இப்ப ஆரம்பிச்சோம்னா இது கொண்டு போய் பாவத்துல போய் விட்டுரும், இது பாவமான காரியம் என்பதாக எந்த ஒரு பாவமான செயல்களையும் காரியங்களையும் ஆரம்பத்திலேயே விட்டுருவாங்க. ஹலால்னா ஹலால், ஹராம்னா ஹராம், அவ்வளவுதான். எது ஹராமோ அது ஹராம் தான். இல்ல இது எப்படி ஹராம் ஆகும், இது மக்ரூஹ் தானே என்பதால அதுக்குள்ள போக மாட்டாங்க. ஹலால்னா ஹலாம், ஹராம்னா ஹராம். எது வழிகேடு என்பதை சிந்திப்பார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தானுடைய தூண்டுதலை ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க. இது என்ன என்பதாக நீங்க உள்ள போனீங்கன்னா கடைசி வரையும் கொண்டு போய் நிப்பாட்டிடுவான். நாளை வறுமை நாளையில அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக ஷைத்தான் ரொம்ப இலகுவாக மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த ஷைத்தானை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தியவர் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவார். எல்லாம் வல்ல இறைவன் மறுமையில் வெற்றியாளர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை, நல்ல நசீபை எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் தந்தாருள் புரிவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி.